அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவுல விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பலன் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, இவர்கள் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம இவர்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி அமையுது, மேலும் இந்த தொழில் வாழ்க்கை மற்றும் இந்த உத்தியோக வாழ்க்கை இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமையுது, அதே போல இவர்களுடைய பொருளாதார நிலை எந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திச்சு எந்த மாதிரியான நிலையில இருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இந்த வீடியோ பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விருச்சிக ராசி பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தெளிவா பார்த்துடலாம். முதல்ல இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெண் ராசி கேட்டகரியில வரும். அதாவது செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட இரண்டாவது ராசி, அதுவும் ஒரு பெண் ராசி. முதல் ராசி எதுன்னு பார்த்தோம்னா மேஷ ராசி வரும். மேஷ ராசி வந்துட்டு ஒரு ஆண் ராசி. இந்த விருச்சிக ராசி ஒரு பெண் ராசி, செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட இரண்டாவது ராசி. காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியா இந்த விருச்சிக ராசி வரும். அதே போல பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இந்த விருச்சிக ராசி அடக்கும் போது நீர் தத்துவ ராசியா வருது. அதே போல ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு ராசி, மேலும் இந்த இரட்டை தன்மை கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த விருச்சிக ராசிக்கு பொருந்தும். அதே போல இந்த விருச்சிக ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கும் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்குரிய ஒரு நட்சத்திரமா இருக்கும். அதே போல அனுசம் நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் இந்த விருச்சிக ராசிக்குரியதா இருக்கும். அதே போல கேட்டை நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் இந்த விருச்சிக ராசிக்குரியதா இருக்கும். இந்த விசாகம் நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதம், அனுசம் நட்சத்திரத்துடைய 4 பாதம், அதே போல கேட்டை நட்சத்திரத்துடைய 4 பாதம், இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களா இருந்தீங்கன்னாக்கா நீங்க விருச்சிக ராசிக்காரர்களா தான் இருப்பீங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த விருச்சிக ராசி பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த விருச்சிக ராசிக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்கள், எந்த மாதிரியான குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இரண்டாவது ராசி அப்படிங்கிற கேட்டகரியில வரும். அதுவும் பெண் ராசி அப்படிங்கிறதுனால, அதுவும் செவ்வாய் பகவான் அதிபதியா வர்றதுனால முன் கோபம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வரும். கோபம் உடையவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு வேகமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் அதிக கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசினாக்கா அது விருச்சிக ராசியா தான் இருக்கும். இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்டான அனுபவங்கள்லாம் அதிகமா கிடைக்கும். அதே சமயத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களே தேற்றிக் கொள்கிறார்கள். இவங்களே அறிவுரை சொல்லிட்டு அதை கடந்து போற ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. கஷ்டங்களை கண்டு அப்படியே தயங்கி ஒடிஞ்சு அப்படிலாம் உட்காந்துட மாட்டாங்க. ஒரு கஷ்டப்படுற டைமிங்ல கஷ்டப்பட்டு இவங்களுக்கான அறிவுரைகளை இவங்களே கண்டுபிடிச்சி இவங்களே அந்த அறிவுரைகளையும் சொல்லிக்கிட்டு அந்த கஷ்டத்துல இருந்து கடந்து போறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க. அதே போல எந்த ஒரு விஷயமாச்சும் உங்களுக்கு பிடிச்சிட்டுனாலோ, எந்த ஒரு விஷயமாச்சும் உங்களுக்கு தேவையில்லைனாலோ அந்த ஒரு விஷயத்தை பிடித்த விஷயத்தை விடாதவர்களா இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே விடாப்பிடியே பிடித்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு விஷயம் வேணானாலும் அதுலயும் கிளியரா இருப்பாங்க. இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுல கிளியரா இருப்பாங்க. ஒரு விஷயம் வேணும்னாலும் இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல கிளியரா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விடாப்பிடியே பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது பதுங்கி பாயக்கூடிய அந்த புலியை போன்ற ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. பின்வாங்குற மாதிரி தெரியும், டக்குன்னு பாய்வாங்க. அதே போல செவ்வாய் பகவான் அதிபதியா வர்றதுனால சிறிய அளவிலாச்சும் ஏதோ ஒரு வகையில உங்க பேர்ல ஏதாச்சும் ஒரு சொத்து இருக்கும். பெரும்பாலும் இவர்களுக்கு வந்துட்டு இந்த பூமி யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. நிறைய நிலபுலங்கள் வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்தாச்சும் உங்களுடைய பெயர்ல இருக்கும். அதே போல இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு இந்த இரத்த அழுத்தம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது, அதே போல இந்த முடி உதிர்வு அதிகமா ஏற்படுறது, சின்ன வயசுலயே இந்த முடி கொற்ற பிரச்சனைகள் இருக்கிறது, இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு பிரச்சனைகள். அதே போல இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறந்தக்கூடிய பேச்சு வார்த்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன இருக்கும். இவருடைய பேச்சே தான் இவர்களுக்கு எதிரியா இருக்கும். எதையாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிப்பாங்க. அதே சமயத்துல பேச்சு வன்மை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஒளிமறைவு இல்லாம பேசுவாங்க, வெளிப்படையா பேசுவாங்க, உண்மையா பேசுவாங்க, கரெக்டா பேசுவாங்க. வெகுளித்தனமான பேச்சு இவர்கள்ட்ட வெளிப்படும். சில சமயங்கள்ல கொஞ்சம் கடுமையாவும் பேசுவாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் அதிபதியா வர்றதுனால கோபம் வந்துட்டுனா இவங்க என்ன பேசுறாங்க எது பேசுறாங்கிறத யாராலுமே யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கொடுமையா இருக்கும். பட் இருந்தாலுமே வந்துட்டு கரெக்டான ஒரு மனநிலை உடையவர்களாகவும் சரியான விஷயத்தை பேசக்கூடியவர்களாகவும் உண்மையை பேசக்கூடியவர்களாகவும் பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கிற மனிதனை மாதிரி இருக்க மாட்டாங்க. இவர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மனிதர்கள். இவர்களுடைய சிந்தனை கோணமா இருக்கட்டும், இவர்களுடைய செயல் கோணமா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே போல இவர்களை பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நேசிப்பாங்க, ஒரு சிலர் வெறுப்பாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இவர்கள் வந்துட்டு எப்போதுமே ஒரு மர்மமான மனிதரா இருப்பாங்க, புதிரான மனிதரா இருப்பாங்க. இவர்களை எளிமையில புரிஞ்சுக்க முடியாது. எப்போ இவங்க எந்த மாதிரி சிந்திச்சுட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான மனநிலை இருக்காங்க அப்படிங்கறத யாராலுமே எளிமையா யூகிக்க முடியாது. அதே போல பார்ப்பதற்கு அமைதியான மனிதரா இருந்தாலுமே கோபம் வந்துட்டுனாக்கா மற்றவர்கள் என்ன
நினைப்பார்கள் அப்படிங்கறத பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. சட்டுன்னு அப்படியே வார்த்தைகளை கொட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க. கோபத்தை மட்டும் இவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெரும்பாலும் இவர்கள் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு அமைதியா தான் இருப்பாங்க. கோபம் வந்துட்டுனா இவர்களை வந்துட்டு யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அதே இவர்களுடைய நடை உடை பாவனைகள்ல ஒரு கம்பீரமான தோற்றம் இதெல்லாம் எளிமையா தென்படும், எளிமையா வெளிப்படும். ஆக்டிடியூட் நிறைந்த ஒரு மனிதர்களா இருப்பாங்க. அதே போல இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் வந்துட்டு எந்த முயற்சியில ஈடுபட்டாலும் சரி அதுல வந்துட்டு அயராது முயன்று பாடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு வேலையிலுமே தொடர் முயற்சி இருக்கும், தொடர் உழைப்பு இருக்கும். அதே போல என்னதான் நிறைய தோல்விகளை சந்திச்சாலுமே சரி, இவர்கள் எடுக்கிற முயற்சிகள் தோல்வி அடைந்தாலுமே சரி அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம தொடர்ந்து முயற்சி செஞ்சு இறுதியில வெற்றி அடைவதே இவர்களுடைய மெயினான நோக்கமா இருக்கும். வெற்றி அடைகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல பொருளாதார ரீதியா பார்க்கும்போது வசதிகளை பொறுத்தளவுல தேவையான அளவுக்கு இருக்கும். பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களை பார்க்கும்போது வந்துட்டு பொருளாதார ரீதியா கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. தொடர்ந்து கஷ்டப்படக்கூடியவர்களா இருப்பாங்க, கடன் உடையவர்களா இருப்பாங்க. காலபுருஷ தத்துவப்படி 8வது வீடு அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹெல்த் வைஸா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஹெல்த் வைஸா நிறைய செலவு பண்ணுவாங்க. அதே சமயத்துல நிறைய சொத்துக்களை உடையவர்களாகவும் நிறைய பூமி யோகம் இருக்கும், நிறைய நிலங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். இவங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல பண வசதி இருக்கும், பொருளாதார வசதி இருக்கும். ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுடையவர்களா இருப்பாங்க. ஆடம்பரமா செலவு செய்யணும், ஆடம்பரமான கார்ல போய் இறங்கணும், ஆடம்பரமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல இவர்களுக்கு ஒரு விஷயம் தேவைனாக்கா ஒரு விஷயத்தை இழந்தாச்சும் அந்த விஷயத்தை எப்படியாச்சும் பிடிச்சிருவாங்க. அதாவது இந்த பூர்வீக சொத்துக்களை விற்றாச்சும் அந்த இவர்களுடைய தேவைகளையும் இவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல இவருடைய வீக்னஸ் இதுதான், இவருடைய ஆசையே இவருடைய துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான ஆசை இருக்கும், இதனால பல சிக்கலான விஷயங்களையும் இவர்கள் வந்துட்டு மேக்சிமம் போய் மாட்டிக்கிறாங்க. அதே போல இளமை பருவத்தில் இவர்கள் வந்துட்டு நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்டாலுமே வந்துட்டு நடுத்தர வயதுல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுறாங்க, நல்லபடியா ஒரு வேலைக்கு போயிடுறாங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, இவர்களுடைய தேவைகளை இவர்களை பூர்த்தி செஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மற்றவர்களை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா அந்த நியாயம் அநியாயம் அந்த விஷயங்களை தெளிவா எடுத்து உரைக்கிற ஆற்றலுடையவர்களா இருப்பாங்க. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறத அப்படியே தனித்தனியா பாட்டா பிரிச்சு வைக்கிறதுல இவர்களை அடிச்சுக்கவே முடியாது. அதே போல இந்த ராசியுடைய சின்னத்தை பார்த்தோம்னா தேல் சின்னம். ஆகவே இந்த தேல் போன்ற குணமுடையவர்களா இருப்பாங்க. இவர்களை சீண்டாத வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒன்ஸ் யாராச்சும் இவர்களை சீண்டிட்டாருன்னா தேல் போல கொட்டிடுவாங்க. ஒரு சிலர் சொற்களால கொட்டுவாங்க, ஒரு சிலர் செயல்களால கொட்டுவாங்க. தேல் போல கொட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல தேல் போன்ற குணமுடையவர்களா இருந்தாலுமே வந்துட்டு குறும்புத்தனம் அதிகமா கொண்டவர்களாகவும் நகைச்சுவையா பேசுற அந்த ஒரு மனநிலை இவர்கள்ட்ட வந்துட்டு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதே போல இவர்களுக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு யாரையாச்சும் பிடிக்கலனாக்கா ஏதோ ஒரு வகையில அவங்களை காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே போல பார்க்கிறதுக்கு அப்பாவி போல இருந்தாலுமே வந்துட்டு அந்த விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு வந்துட்டா எப்படியாச்சும் இவருடைய பெஸ்ட்டை காமிச்சு முதலிடத்தை அடைஞ்சிடறாங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் அதிபதியா வர 2வது ராசி அப்படிங்கிறதுனால பிடிவாத குணம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. பிறருக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். கூட பிறந்த தம்பியாவே இருந்தாலும் சரி, அண்ணனாவே இருந்தாலும் சரி, இவர்களுக்குன்னு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல இவர்களுடைய வாழ்க்கையில முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பொருளாதார வரவு, அதே போல சேமிப்பு இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா ஏற்படுது. அதே போல இவர்கள் அந்த திருமணம் செய்யக்கூடிய நபர் இவர்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவர் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில பிரபலமுடையவர்களா இருப்பாங்க. கலைகள்ல மிகவும் ஆர்வத்தோட இருப்பாங்க, கலைநயம் மிக்கவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கிற அந்த லைஃப் பார்ட்னர் வந்துட்டு இவர்கள்ட்ட வந்துட்டு மிகுந்த அன்போடும் அரவணைப்போடும் ஒரு நண்பனை போல பழகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள அவ்வளவு எளிதில் யாராலையும் ஏமாற்றி விட முடியாது. எப்போதுமே விழிப்புணர்வோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல மற்றவர்கள் ஏதாச்சும் ஒரு தவறு செய்யறாங்கன்னா அதை வன்மையா கண்டிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல இவர்கள்ட்ட இருக்கிற அந்த வீக்னஸ் வந்துட்டு எப்போதுமே மாத்திக்காதவர்களா இருப்பாங்க. இது இந்த இடத்துல இவங்க வந்துட்டு கொஞ்சம் மைனஸ் ஆகுறாங்க. மற்றவர்கள் ஏதாச்சும் குற்றம் செய்தாலோ மற்றவர்கள் ஏதாச்சும் தவறான செயல்களை செய்தாலோ திருத்தக்கூடிய இவர்கள் வந்துட்டு இவர்கள் செய்யற தவறுகளையோ இவர்கள் செய்யற குற்றங்களையோ ஒருபோது கண்டுகிறது இல்லை. அதே போல மற்றவர்களுக்கு அந்த அறிவுரை சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மற்றவர்களுடைய லைஃப் growthக்கு வழிகாட்டுற விஷயமா இருக்கட்டும் எக்ஸலண்டா இருக்கும். இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும். பட் இருந்தாலும் இவர்களுடைய லைஃப் பர்சனல் லைஃப்ல இன்க்ளூட் பண்ணும்போது அது இவர்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. மற்றவர்களுக்குன்னு செய்யும் பொழுது இவர்கள் வந்துட்டு ஒரு உயர்வான நிலையை அடைகிறாங்க. பட் இருந்தாலும் தனக்குன்னு செஞ்சுக்கும் பொழுது வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க. இதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயமே. அதே போல இந்த துப்பறியும் ஆற்றல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆகவே இந்த துப்பறியும் தொழில திறமையா செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள்ட்ட எளிமையில பேசி வெற்றி அடைவர் அப்படிங்கிறது வந்துட்டு முடியாத காரியம். பேசி யாராலையும் இவர்கள்ட்ட வந்துட்டு ஜெயிக்க முடியாது. பேச்சு வன்மை மிக்கவர்களா இருப்பாங்க. பேச்சாலேயே மற்றவர்களை மடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு எக்ஸலண்டா பேசுவாங்க. அதே போல முன்கோபம் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம எளிமையில எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய
பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. இது இவர்களுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல முன்பின் யோசிக்காம தூக்கி எறிந்து பேசிடுவாங்க. இவர்களுடைய பெற்றோர்களாகட்டும் யாரா இருந்தாலும் சரி, கோபம்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் தூக்கி எறிந்து பேசிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் பேசுறது கஷ்டமா இருந்தாலுமே வந்துட்டு அதுல ஒரு உண்மை இருக்கும், ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. பேசினா கரெக்டா இருக்கும், கரெக்டான விஷயத்துக்கு தான் இவங்க கோவப்படுவாங்க, சரியான விஷயத்துக்கு தான் இவங்க வந்துட்டு உணர்ச்சி வசப்படுவாங்க. அது நம்மளால மறுக்க முடியாது, அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும். பட் இருந்தாலும் தூக்கி எறிந்து பேசக்கூடிய மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. யார் நம்ம அம்மா தான் பேசினாங்க, நம்ம அப்பா தான் பேசினாங்கன்னு அப்படிலாம் வந்து பொறுத்துட்டுலாம் போக மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலுமே சரி, யாரு தப்பு பண்ணாலுமே சரி, டக்குன்னு தூக்கி எறிந்து பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து அந்த வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்ல இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 நாள் வேலை செய்யறாங்கன்னா 2 நாள் சுகமா இருக்கணும்னு விரும்புவாங்க. 2 நாள் நல்லா நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடிக்கடி வெளியூர் சென்று வரக்கூடியவர்களா இருப்பாங்க. ஊர் சுற்றுறதுல அதிக பிரியமுடையவர்களா இருப்பாங்க. நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரணும், டிராவலிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த அட்வென்ச்சரான ஒரு விஷயத்தெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுடையவர்களா இருப்பாங்க. அதேபோல பயணம் அதிகப்படியா செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்துக்காகவே பொருளாதாரத்தை நிறைய சேமிப்பாங்க. அதேபோல இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா அந்த சமூக சேவை செய்யறதுல அதிக ஈடுபாடு இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த சமூக சேவை செய்யறதுல ஒரு சிறப்பான இடத்தை அடைஞ்சிருப்பாங்க. மற்றவர்களுக்குன்னு செய்யும் பொழுது இவர்களும் உயர்றாங்க, இவர்களுக்குன்னு செஞ்சுக்கும் போது இவர்கள் வந்துட்டு டவுன் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதேபோல தான தர்மங்கள் செய்வதிலையும் இவர்கள் வந்துட்டு அதிக ஈடுபாடு காட்டுறாங்க. அதேபோல சொந்த வீடு இருந்தாலுமே அது வந்துட்டு கொஞ்சம் பழமையான ஒரு வீடா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொருத்தவர்களுடைய சொத்தா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல தக்க வயதுல வீடு மனை வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் இவர்களுக்கு வந்துட்டு பெரும்பாலும் அமையுது, நடுத்தர வயதுல பெரும்பாலும் அமையுது. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த பசு கன்று இது போன்ற விஷயங்கள்ல ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு வாழ்க்கையோட பிற்பகுதியில அமையுது. அதேபோல அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு வந்துட்டு அதிகமா கிடைக்கிறது இல்லை. இதுல வந்துட்டு இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்கள பாத்தீங்கன்னா ஒரு 10% பீப்புள் மட்டும்தான் அயல் நாட்டுக்கு சென்று வருவாங்க. இந்த விருச்சிக ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இந்த ராசிக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுனால தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளோ பணமோ இரண்டையும் ஒன்றை 10 ஆக்கும் அந்த ஒரு திறமை வாய்ந்தவர்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை அப்படியே 2 மடங்கா மாற்றுறது 10 மடங்கா மாற்றுறதுல திறமை வாய்ந்தவர்களா இருப்பாங்க. குறிப்பா இந்த மார்க்கெட்டிங், சேமிப்பு, இன்சூரன்ஸ் இது சார்ந்த துறைகள்ல இவர்கள் இறங்கினார்கள்னாக்கா பெரும்பாலும் மாபெரும் வெற்றி அடைகிறாங்க. அதேபோல புதிதா தொடங்கப்பட்ட ஒரு தொழிலையோ ஒரு நிறுவனத்தையோ பெரிய அளவிற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களா இருப்பாங்க. அந்த நிறுவனத்தையோ அந்த தொழிலையோ ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுல ஒரு திறமைசாலிகளா இருப்பாங்க. அதேபோல செவ்வாய் பகவான் கோபக்காரகன் அப்படிங்கிறதுனால எடுத்தம் கவுத்தோம்லாம் கோபப்பட மாட்டாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயத்தை எப்ப காட்டணும், இவருடைய கோபத்தை எப்போது எப்படி காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிந்தவர்களா இருப்பாங்க. சாதுரியமாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. பேசிய எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கோபம் உள்ள இடத்துல தான் வந்துட்டு குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழிக்கு இணங்க இவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கும். கோபம் இருந்தாலுமே ஒரு சிறப்பான குணமும் இவர்களுக்குள்ள இருக்கும். அதேபோல யாரையாச்சும் வார்த்தைகளால காயப்படுத்திட்டாங்கனாலும் அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து பிற்பகுதியில் அதற்காக மன்னிப்பும் கேட்கக்கூடிய ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க. அதேபோல யார் என்ன தவறு பண்ணாலுமே சரி, ஒன்ஸ் இவங்க வந்துட்டு மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் இயல்பான நிலையில பேச ஆரம்பிச்சிருவாங்க, சகஜமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க. சகஜமா இயல்பா எப்படி பேசுறாங்களோ அதே போல பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதேபோல இவர்களுக்கு யாரையாச்சும் ஒருத்தவங்களை பிடிச்சிட்டுனா அவர்களை வந்துட்டு மேல்நிலைக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப போராடுவாங்க. அதேபோல அவர்களை வந்துட்டு மேல்நிலைக்கு கொண்டு வரதுக்கு கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதேபோல எந்த ஒரு விஷயத்திலேயாச்சும் குறைகள் இருக்கு அப்படின்னாக்கா அதை முகத்துக்கு முகம் நேரா பளிச்சுன்னு சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னா அதை முகத்துக்கு நேரா சுட்டி காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ஒரு தைரியம் இவர்கள்ட்ட சிறப்பா இருக்கும். அதேபோல இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் வந்துட்டு பெரும்பாலும் எந்த மாதிரியான துறைகள்ல பணிபுரிகிறாங்க, எந்த மாதிரியான தொழில் செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூனிஃபார்ம் அணிந்து பணிபுரியக்கூடிய தொழிலான இந்த காவல்துறை, ராணுவம், மருத்துவம் இது சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்துட்டு காவல் அதேபோல ராணுவத்துக்கு காரகன் அப்படிங்கிறதுனால இது சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த துறைகள்ல இருந்தாங்கன்னா சிறப்பான இடத்தையும் இவர்கள் வந்துட்டு பிடிக்கிறாங்க. அதேபோல தொழில் சார்ந்து பார்க்கும்போது மலையில விளையக்கூடிய பொருட்களான இந்த காபி, டீ இது சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் வந்துட்டு ஒரு அதிகப்படியான லாபத்தை ஈட்டுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஓவரால அந்த விருச்சிக ராசிக்காரர்களை பத்தி பார்க்கும்போது கோபம் இருந்தாலும் குணமும் இருக்கு. ஒரு புரிதலோட பேசக்கூடிய ஒரு மனிதரா இருப்பாங்க. தேல் போன்ற குணமுடையவர்களா இருப்பாங்க. நீர் தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும். சுச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல பேசக்கூடிய அந்த ஒரு திறன் இருக்கும். நீர் எப்படி ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சா அதுக்கு தகுந்தாற் போல தன்னுடைய வடிவத்தை மாத்திக்குதோ அதே போல இவர்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்தாற் போல இவருடைய செயல்பாடுகளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் இவர்களுக்குன்னு தனியா ஒரு ரூல்ஸ் இருக்கும், தனியா ஒரு கொள்கைகள் இருக்கும். அதை விட்டு எப்போதுமே மீற மாட்டாங்க. உண்மைக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. முகத்துக்கு முகம், ஃபேஸ் டு ஃபேஸ் எதா இருந்தாலும் தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய
கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ஒரு தைரியம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த பொது பலன் உங்களுடைய லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் சொல்லணும். என்னன்னாக்கா உங்களுடைய ராசியில பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ அப்படின்னா பாவகிரகங்களுடைய பார்வையே இருந்தால் இந்த பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல உங்களுடைய ராசி வேற உங்களுடைய லக்னம் வேறையா இருந்துச்சுனாலும் பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா மேக்சிமம் ஒரு 75 to 80% இந்த பலன்கள் உங்க லைஃபோட கம்பேர் ஆகும். இது வரைக்கும் சொன்ன பலன்கள் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆயிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பற்றிய வித்தியாசமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் லாங் டேர்ம் கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்துட்டு இந்த சின்ன ஒரு பதிவுல நம்மளால முடிக்க முடியாது. ஆகவே இந்த விருச்சிக ராசி பற்றிய தொடர் வீடியோக்கள், தொடர் பதிவுகள் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கும். சோ அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த வீடியோக்கெல்லாம் மிஸ் பண்ணாம உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான